எதை தேடணும்? எதை தேடணும்? இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஆர்டரில் வருவோமா? 5வது கொண்ட ஒன்று தான். நமக்கு டைம் இருக்குது. 5 கேள்விக்கு பதில் வந்துடுச்சு. நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து பாஸ்டர் உள்ள வகுப்பாசிரியர் உள்ள இது ஆராதனை கிடையாது. இது நம்ம சிந்தித்து செயல்படுத்தி வேத வசனத்தை தியானிப்பதை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் பேசலாம். சில நிறையா சபையில் சொல்லுவாங்க பேசக்கூடாது, அவங்ககிட்ட தான் பேசணும். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களை போதிப்பது கரெக்டாக உங்கள் உள் மனசுக்குள்ளே போதான்றதை நாங்கள் தெரிஞ்சதுக்காக தான் உங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம், கேள்வி கேட்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு கேள்வி போவோம். யாரை தேட வேண்டும்? எப்பொழுது தேட வேண்டும்? எப்படி தேட வேண்டும்? எங்கே தேட வேண்டும்? எதை தேட வேண்டும்? இன்னும் எத்தனை கேள்வி தான் இருக்குது? ஒரே ஒரு கேள்வி. பாஸ் ஆகிடுவோமா? சரி, கடைசியாக கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஏன் தேடணும்? எப்பா நீங்கள் சொல்கிறீங்க பிரதர், யாரை தேட வேணும்? கர்த்தரை தேடணுன்றீங்க, எப்போது தேடணுன்றீங்க, எப்படி தேடணுன்றீங்க, எங்கே தேடணுன்றீங்க, எதை தேடணுன்றீங்க. இதெல்லாம் நான் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏன் நான் தேடணும்? இவளுக்கு நான் பண்ணுறேன். அதிகாலையில் எழுந்து முழுவதத்தோடு வேத வசனத்தை வைத்து நீதியும் அதோடு நான் வந்து ஆண்டவரை தேடுறேன். அப்படியெல்லாம் தேடினா எனக்கு என்ன கிடைக்கும்? புரியுதுங்களா நான் சொல்கிறது? காலையில் எழுந்திருக்கிறீங்க இல்லையா? அதிகாலையில் எழுந்து வேத வசனத்தை எடுத்து முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடையும் வேத புஸ்தகத்தில் நீங்கள் எப்படி கர்த்தருடைய நீதியையும் ஆமாம் தேடுறீங்க. இதெல்லாம் நான் பண்ணால் அதிகாலையில் இல்லைங்க பிரதர், அதிகாலை இந்த மார்கழி பணியில் என்ன அதிகாலையில் எழுந்தா என் உடம்பு என்ன ஆகும் பிரதர்? நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, அதிகாலையில் எழுந்துச்சி நீங்கள் ஜெபம் பண்ணணுன்றீங்க. சரி, முடிஞ்ச வரைக்கும் நான் முக்காடு போட்டுட்டு அப்படி இப்படி பெட்ஷீட்டை போட்டுட்டு அதிகாலையில் எழுந்திடுறேன். நீங்கள் வேதத்தை படின்னு சொல்கிறீங்களே பிரதர், அதை திறந்தாலே எனக்கு தூக்கம் வந்துடுது பிரதர். நான் என்ன பண்ணுறது? அதை திறந்தாலே எனக்கு தூக்கம் வந்துடுது. நான் திறந்து வச்சுட்டு ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா குக்கரில் பருப்பை கழுவி போட்டுட்டாங்க. சாம்பார் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி வைக்கணும் இல்லைங்களா? வச்சு தானே பருப்பு வேகும், அப்புறம் தானே கடிக்கணும். சரி, அது வேகிற நேரம் நாம் என்ன பண்ணலாம், பைபிளை படிக்கலான்ட்டு பைபிளை திறந்து வச்சுக்கலாம். அது போடணுங்க வெந்துட்டுருக்கு. இவங்க பைபிளை படிக்கலாம். அதிகாலையில் பையனுக்கு சோறை கட்டணும், மருமகளுக்கு சோறை கட்டணும், நம்ம சாப்பிடணும். அதுங்காட்டி ஒரு சாம்பாரை வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துட்டாங்க, ஒரு பேனா ஒன்று எடுத்துட்டாங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. பேப்பர் ஒன்று எடுத்துட்டாங்க, பேனா ஒன்று எடுத்துட்டாங்க. படிச்சுட்டே ஒன்று எழுதுறாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் ரெடியாக படிச்சுட்டு அந்த பேப்பரில் 2 எழுதுறாங்க. ஒரு ஆதியாகம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் படிக்கிறாங்களோ இருக்கலாம் இல்லையா? இல்லை மத்திய 1 அதிகாரம் 2 ஒரு சாப்டர் எழுதுறாங்க. அப்புறம் 3 எழுதுறாங்க பேப்பரில். அப்புறம் என்ன பண்ணாங்க, பைபிளை தூக்கி மூடி வச்சு ஏஞ்சி 4வது விசில் வந்துச்சு, நான் போய் ஆஃப் பண்ணுறேன். ஹல்லேலூயா. இப்போ அவங்க நம்பர் போடுறதெல்லாம் முதல் விசில், 2வது விசில், 3வது விசில், 4வது விசில் பைபிளை மூடி வச்சுட்டு குக்கர் ஆஃப் பண்ண ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறாங்க. நாம் இப்படி வேத புத்தகத்தை அதிகாலையில் எடுத்து உட்காந்து திறந்து நம்ம என்ன பண்ணணும், முழு ஆத்மாவோட முழு இதயத்தோடும் பண்ண முடியுமா? அப்போ தான் அதுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் உட்கார்றப்ப உங்களுடைய இருதயமும் உங்களுடைய ஆத்மாவும் முழுசாக உட்காந்து நீங்கள் பைபிளை படிப்பீர்களானால், வேத புத்தகத்தை படிப்பீர்களானால், நான் கேட்ட கடைசி கேள்விக்கு விடை உங்களுக்கு வரும். வருமா வராதுங்களா? வருன்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 10 இல்லைங்க. ஆமாம், அதனுடைய 5 கேள்விக்கு வந்துட்டு இன்னும் ஒரு கேள்வி தான், அதுக்கு பதிலோடு இப்போ நம்ம முடிக்க போகிறோம். ஐயா, மார்கழி மாதம் இந்த குளிரில் என்ன வேத படிக்க சொல்கிறீங்க. ஓகே, சரி, கர்த்தரை தேடணும், வர வழி கிடையாது. கர்த்தர் தான் எங்களுக்கு ரட்சகர்.
அவர் தான் எங்களுக்கு ஆலோசகர், அவர் தான் வல்லவர், அவர் தான் நல்லவர், தேடி தான் ஆகணும், வேறு வழி இல்லையா. அதுக்கு ஆலயக்குழு இல்லைன்னு அவனை ஏஞ்சி முக்காடெல்லாம் போட்டுட்டு வேதத்தை திறந்து என்ன எப்படி ஆமாம் நேரத்தோம் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் அவருடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேட உட்காந்துட்டேன். எங்களுக்கு என்ன இதெல்லாம் பண்ணுறேன் நான். அதிகாலையில் நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளவும் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், நான் ஏன் தேடணும் அவரை? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க, இதெல்லாம் பண்ணிட்டா நான் எதுக்கு அவரை தேடணும் நீங்கள் சொல்லுங்கள். அவர்னால எனக்கு என்ன லாபம் உண்டு? நீங்கள் வேதத்தில் வாசி பண்ணிங்கன்னா கடவுளை வந்து விருதா யூஸ்லெஸ்ன்றாங்க. ஹல்லேலூயா. நான் அது டாபிக்குள்ளே போக விரும்பலை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்பா நான் உன்னை சிநேகிச்சினப்பா அப்படின்றாரு. என்ன சிநேகிச்சுங்க? என்ன சிநேகிச்சு? இப்போ நான் அவங்க மேலே அன்பு வச்சுனப்பா ஆண்டவர் சில ஜனங்களை பார்த்து கேட்குறாரு, என்ன அன்பு வச்சிங்க? என்ன ஏன்பா நீ ராஜாக்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல ஈவுகளாக அவங்களுக்கு போய் எனக்கு நொண்டி மாடம் குருடானதும் செவிலியம் இப்படியெல்லாம் நான் படிக்கிற போயின்னா அது போதும் உனக்கு. யார்கிட்ட பேசுகிறாங்க? கர்த்தர்கிட்ட இஸ்ரேல் ஜனங்க பேசுகிறாங்க, அது போதும் உனக்கு. 400 வருஷம் என்ன பண்ணார் கர்த்தர்? அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு கூட பேசவே இல்லை. கர்த்தரை தேடினால் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைத்தால் தான் நம்ம தேடுவோம்னா தயவு செய்து தேடாதீங்க. கர்த்தரை நாம் தேடினால் நமக்கு இந்த பலன் தான் கிடைக்கணும், இதுதான் கிடைக்கும், இதுதான் கிடைக்கும் என்று நீங்கள் தயவு செய்து கர்த்தரை தேடாதீர்கள். ஏனென்றால் அவர் நமக்காக பிறந்து வளர்ந்து இரத்தமும் சதையுமாக மரித்தார். அவர்கிட்ட போய் நம்ம என்னங்க கேட்க முடியும்? ஏதாவது கேட்க முடியும்? கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனாலும் உங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. சரி, கடைசி கேள்வி போவோம். ஏன் தேட வேண்டும்? வசனம் தேடுங்க கொஞ்சம் பார்ப்போம். சங்கீதம் 34:10. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து கொஞ்சம் வாசித்து பாருங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தேட வேண்டும்? நமக்கு ஒரு நன்மையும் புரிஞ்சுங்களா? பதிலே அவர் ஏன் தேடணும்னா கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல். அது மட்டும் இல்லை, வேதத்தில் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன், உங்கள் போக வரையும் ஆசீர்வதிப்பேன், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவேன். சிஸ்டர் போகும்போது நான் உனக்கு முன்பாக சென்று உனக்கு வழியை செம்மையான வழிகளை உனக்கு இந்த ஆக்சிடென்ட் சொன்னாங்க பாருங்கள். அவர் முன்னாடி போகவே தான். நேற்று கூட நான் வந்து கொண்டிருக்கிறப்போ ஒரு கார் அடிச்சிட்டான் வண்டியில். ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அல்லையா, கொஞ்சம் குழந்தை அழுவ நிறுத்துங்கம்மா, முடிக்க போகிறேன். பாருங்கள், கர்த்தரை நாம் தேடும்போது ஏன் தேடுகிறோம் என்றால், அவரை நாம் தேடும்போது சிங்க குட்டிகள் கூட என்ன பண்ணுமா? தாய் சேர்ந்து பட்டினா. ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க? கர்த்தர் நம்மளை விட்டுருவாருங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை